ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினிசாஜு குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ரொம்பவே சத்து நிறைஞ்ச குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய கேழ்வரகு லட்டு தான் செய்ய போகிறோம். அதிக சத்துக்கள் நிறைஞ்ச இந்த கேழ்வரகு லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் லட்டுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்க்குறேன்னு சொல்லி தெரியும். எல்லாம் சேர்த்தா தான் லட்டு சுவையாக இருக்கும். வாங்க அந்த லட்டு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் சேர்த்து 1 கப் ராகி மாவை அதில் சேர்க்கலாம். இப்போது இந்த ராகி மாவை வறுத்தெடுக்கலாம். ராகி மாவு நமக்கு எப்படி வறுபட்டதுன்னு சொல்லி தெரியும்னா, வறுக்கும்போது மாவு கொஞ்சம் வாசனை வரும், அப்படியே லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகியும் வரும். அந்த டைமில் நம்ம மாவு வறுபட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இதை தனியாக நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். அப்புறமா இன்னொரு கடாய் எடுத்து ஒரு 1/2 கப் அளவுக்கு வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். அந்த வெள்ளை எள்ளையும் நல்லா வறுத்தெடுப்போம். வெள்ளை எள்ளை பாருங்கள், நம்ம அந்த கடுகு வெடிக்கிற மாதிரியே அந்த எள்ளு நல்லா வெடிச்சு வருது. இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த வெள்ளை எள்ளையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே பேனில் 1 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்திருக்கேன். அந்த நிலக்கடலையும் நம்ம வறுத்து பொடி பண்ண போகிறோம். அதுக்காக நிலக்கடலையும் நல்லா வறுத்தெடுக்கலாம். இப்போ நிலக்கடலையும் வறுபட்டுடுச்சு. அதை ஆறுனதுக்கப்புறமா நிலக்கடலையில் உள்ள அந்த தோல் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிடலாம். ஃபஸ்ட்டு நிலக்கடலை தனியாக பொடி பண்ணி எடுப்போம். பொடி பண்ண நிலக்கடலைக்கு கூடவே 1/2 கப் அளவுக்கு காஞ்ச திராட்சை, 2 ஏலக்காய், 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் கருப்பட்டி, வெல்லம் எதுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வறுத்த ராகி மாவு அதையும் சேர்த்து நல்ல மிக்சியில் பொடி பண்ணி எடுப்போம். நல்ல நைஸாக அரைக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் குறப்பு வர்ற அளவுக்கு பொடி பண்ணி நம்ம அதையும் எடுத்துடலாம். பொடி பண்ணினா இந்த லட்டு மிக்சிங்கை எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் நெய் சேர்த்து அதை உருண்டைகளாக உருட்ட வேண்டியதான். அன்றைக்கி ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்த்துருக்கேன். சேர்த்து அந்த நெய் எல்லா மாவுலேயும் மிக்ஸ் ஆகுறது மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு அந்த லட்டு பிடிக்க கரெக்டான பதம் வரலன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தாராளமாக நெய் விட்டுக்கலாம், இல்லைன்னா நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்புறமா பொடி வறுத்து வச்சுருக்கிற எள்ளையும் அதில் சேர்த்து நல்லா கலந்து விடலாம். நல்லா மிக்ஸ் ஆனதும் உருண்டைகளாக பிடிக்க வேண்டியதுதான். ராகி மாவில் நம்ம கூழ் செஞ்சு சாப்பிடுவோம். புட்டு, இடியாப்பம், சேமி அந்த மாதிரி நிறைய டிஃபன் ஐட்டங்கள் செஞ்சு சாப்பிட்ருக்கோம். ஆனால் இந்த லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. நம்ம இந்த லட்டில் நிலக்கடலை சேர்த்துருக்கோம், காஞ்ச திராட்சை, அப்புறமா நாட்டு சர்க்கரை, அப்புறம் ராகி மாவு எல்லாமே நல்ல சத்துக்கள் நிறைஞ்சது தான். தாராளமாக நம்ம யாருக்கு வேணாலும் இந்த லட்டு செஞ்சு நம்ம கொடுத்துக்கலாம். நீங்கள் இதை மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் முந்திரி பருப்பு தான் சேர்த்துருக்கேன். குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் அனைவருக்கும் இந்த லட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள். இந்த லட்டு ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.